சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருச்சிற்றம்பலம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு திருமந்திர பாடலை காலை துவக்கமாக வைத்து இன்றைய பெரிய புராண சிந்தனைக்குள் செல்வோம். நாம் சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய சிந்தனை 780வது திருப்பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலிருந்து. இந்த பாடலும் நாளைக்கு சிந்திக்க இருக்கிற பாடலும், அதாவது 781, 2 பாடல்களும் ஒரு முடிவின. சரி, இன்றைக்கு முதலில் அத்திருப்பாடலை ஓதிவிடுவோம். 780வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஏய மாந்தரும் இந்தனம் குறைத்துடன் அடுக்கி தீ அமைத்தலும், சிகை விடு புகை ஒழிந்து எழுந்து காயும், வெவ்வழல் கடவுளும் படரொளி காட்ட, ஆயும் முத்தமிழ் விரகரும் அணைய வந்து அருளி. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை நாம் அப்படியே ஆற்றுநீர் பொருட்கொள் முறைமையிலேயே பார்ப்போம். சிவாய நம. இப்போ முதல் அடி ஏய மாந்தரும், அதாவது நேற்று என்ன சொன்னார் நம்ம நின்று சீர் நெடுமாறன், அந்த திருந்தவை முன்னர் வெப்புறும் தழல் அமைக்க வினைஞரை விடுத்தான் அப்படின்னு நம்ம நிறைவு செய்திருந்தோம் அல்லவா. திருந்தவை, அந்த திருந்தும் அரசவையில் முன்பு வெம்மையுடைய தீயை அமைப்பீராக அப்படின்னு அதற்கு தகுதியான ஏவலாட்கள் அவர்களையெல்லாம் அனுப்பினான் என்று பார்த்தோம். அதே அந்த கருத்தோடு தொடர்புடையது தான் இது. ஏயமாந்தரும் அந்த தீயினை அமைப்பதற்காக ஏவப்பட்ட அந்த பணியாளர்களும். இந்தனம், இந்தனம் என்று சொல்லுக்கு என்ன பொருள்னா விறகுங்க. தீ அமைக்கணும்னா விறகு வேணும் இல்லையா. இந்தனம் என்றால் விறகு. அந்த விறகினை குறைத்துடன் அடுக்கி, குறைத்து அப்படின்னா அப்படியே பெரிய பெரிய கட்டையாக அந்த விறகை அடுக்குனா அது சரியாக இருக்காது. சீர் பண்ணி அதை வெட்டி, குறைத்துனா அதை வெட்டி இல்லை அறுத்து அதை அந்த அப்படி விறகுகளை அருமையாக அடுக்கி, ஏன்னா முன்னுக்கு பின் முரணாக இருந்ததுன்னா அது சரியாக அமைக்க முடியாது. அந்த தீயை, அந்த விறகுகளை அருமையாக வெட்டி அறுத்து அதை அடுக்கி தீ அமைத்தலும், அந்த செயலை, அந்த தீ அமைக்கும் செய்கையை செய்தலும். சிகை விடு புகை, சிகை விடு புகைனா அந்த தீயை அமைத்த உடனே என்ன ஆகுது, அது கொழுந்து விட்டு எரியும். சிகைங்கிறது இங்கே சுடர் இல்லை கொழுந்து விட்டு எரியும் அந்த தன்மை. அந்த கொழுந்து விட்டு எரிதலால் புகை ஒழிந்து எழுந்து அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டிக் கொள்வோம். புகை அடுத்த சீரடுங்க, எழுந்து. முதல்ல நல்ல நெருப்பு எரியும் பொழுது புகையானது எழுந்து, அப்புறம் என்ன, நேராக ஆக அது ஒழிந்து, அது மாறப்பெற்று. நல்ல நெருப்பு சூடு பிடிச்சிடுச்சுன்னா விறகெல்லாம் அப்படி நல்லா எரிந்து விடும். அப்படி அந்த புகையானது எழுந்தது, பின் அது மாற பெற்று அதான் ஒழிந்தது. அது எப்படி ஒழிந்தது? காயும் வெவ்வழல் கடவுளும் படரொளி காட்ட, அந்த தீக்கடவுள், வெம்மையான தீக்கடவுளும் படரும் ஒளி, வினைத்தொகையில் அங்கே சேக்கிழார் பெருமான் அந்த சொல்லாட்சியை போட்டிருக்கிறார். படரொளி, படரும் ஒளி, படர்ந்த ஒளி, படர்கின்ற ஒளி. அப்படி அந்த படரும் ஒளியினை காட்ட, இது எப்படி, இந்த மாதிரி எப்படி நம்ம கற்பனை செய்ய முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஊரில் திருவிழா நடக்குங்க. திருவிழா காலங்களில் இந்த அம்மன் கோவில் வாசலில்
அப்படியே நல்ல தீயை போட்டு எடுத்து அந்த தீமிதி திருவிழா அப்படின்னு வைத்திருப்பார்கள் அல்லவா. அப்போ இதே மாதிரி தான் அருமையாக அந்த கட்டையை அடக்கி நெருப்பை உருவாக்கி அது அப்படியே கங்காக இருக்கும். கால்களுக்கு நம்ம இறைவனை நினைத்து கொண்டு அது மேலே மிதித்து நடந்து போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கணும். இது எங்கே நடக்குது? அந்த அரசவைக்கு முன்னர், அரசை எல்லோரும் பார்க்கும்படியாக. அப்போ தானே நீதி நியாயம் நேர்மைன்னு வழங்கும் போது அனைவருக்கும் பொது அல்லவா. அதனால் அங்கே நேர்மையோடு இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு இந்த அத்தனை நிகழ்வுகளும் எங்கே நடக்கிறது என்றால் அந்த திருந்து அவை முன்பு இந்த தழல் அமைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது அது எப்படி இருக்குது? சுடும் வெம்மையான அந்த தீக்கடவுளும் படரும் ஒளியினை காட்ட அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு அந்த நெருப்பு அப்படியே கங்கு விட்டு எரியுதுங்க. ஆயும் முத்தமிழ் விரகரும் அணைய வந்தருளி, ஆய்கின்ற முத்தமிழ் வல்லுனரான, விரகர்னா வல்லுனரான நம்ம ஞானசம்பந்த பிள்ளையார் தான் அவர். முத்தமிழ் விரகர்னாலே நம்ம பிள்ளை பெருமான், காழி பெருமான். அப்போது அவன் அந்த ஞானசம்பந்த பெருமான் அணைய அந்த தீக்கு அருகே நெருங்கி வந்து அப்படின்னு இந்த பாடல் நிறைவுறலை. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அது நம்ம நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த திருப்பாடலுடைய சிந்தனை நாம் நிறுத்தி கொண்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய்.